அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். நண்பா நண்பிகள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரோ, சிஸ்டர் அண்ட் பிரதர். இன்று நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எல்லோரும் படித்தது தான் ஞாபகப்படுத்த வந்திருக்கேன். இது மறைஞ்சிட்ருக்கு, மறைஞ்சி போகுது, தமிழே மறைஞ்சி போகுது. முதலாக நம்மளுக்கு திருவள்ளுவர் என்ற ஒரு நல்ல ஒரு பிதா கிடைத்தார். அவர் இந்த உலகத்தில் இல்லை. திருக்குறளும் தமிழாக்கத்தில் இருந்து வரணும்னு இப்போ நல்ல படங்கள்லாம் எடுத்துருக்காங்க. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறள் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். இன்று அவர் எழுதின முதல் குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இது எவ்வளோ ஒரு அற்புதமான குறள் என்று உங்களுக்கு தெரியும். 1 அடி தான் திருக்குறள், ஆனால் அதுக்குள்ள அர்த்தம் பல அர்த்தங்கள். இதை ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். கடவுள் முதற்கண் நம் கடவுள் அகரத்திலிருந்து ஆதி முதல் கடவுள் தான். ஆதி பகவான் என்பது நம்ம உலகத்தில் இருக்கிற கடவுளை போற்றி வழிபடுறோம். நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் அவர்கிட்ட தான். எந்த மொழி கடவுளாக இருந்தாலும் சரி, ஜாதி மதம் இனெல்லாம் ஒன்று தான். மனிதர்கள் தான் அதை மாற்றி வச்சுருக்காங்க. இருந்தாலும் கடவுள் ஒன்று தான் என்று பல பேர் நினைப்பாங்க. அந்த ஒரு இதில் சொல்கிறேன், தவறாக என்ன வேணாம். இது வேறு எந்த பதிவும் கிடையாது, ஜாதி மதத்தை பற்றி பேசுகிற பதிவு கிடையாது, திருக்குறளை பேசுகிற பதிவு தான். அது இல்லாமல் எல்லாரும் அரணாக இருந்து கடவுளை வழிபடணும், அவரை நினைக்கணும், தம் வேண்டுதலை சொல்லணும் அப்படின்றதுக்காக எழுதப்பட்ட குறள் தான். இப்போது நான் அந்த முதல் குறளை சொல்கிறேன். இனி வரும் காலங்களில் அந்த திருக்குறளில் இருக்கிற அறிவுரைகளையும் கருத்துக்களையும் உங்களோட பகிர்ந்துக்குவேன். இது முதல் நாளாக இருக்கிறதுனால அவருடைய முதல் குறளை சொல்லி என்னுடைய இதில் அதோட விளக்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச கருத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், நிறையா பேருக்கு தெரியும், உலகத்தில் எல்லாமே ஜீனியஸ் தான். ஜீனியஸ் இல்லாத ஆள் கிடையாது. அவரவர்களும் மிகப்பெரிய படிப்புகளை படிச்சிருக்காங்க, படிக்காத மேதைகளும் இருக்காங்க, இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒவ்வொருவரும் தமிழை வளர்க்கணும். தமிழை சார்ந்த அனைத்து இதுவாக இருந்தாலும் மக்கள் இடத்துலையும், இளைஞர்கள் இடத்துலையும், குழந்தைகள் இடத்துலையும் கொண்டு போகணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த பதிவை போடுறேன். தவறாக தான் மன்னிச்சிடுங்க, கிண்டல் கிளி பண்ண வேண்டாம். முடிந்தால் அனைவருக்கும் பகிருங்க, இல்லைன்னா பரவாயில்ல. தவறாக சொல்லியிருந்தால் மன்னிக்கவும். கருத்துக்களை எப்படி சொல்கிறது, யார் சொல்கிறதுன்னு முக்கியம் இல்லை, நல்லா இருக்குதா என்று சிந்திக்க வேண்டும். அதுவே நல்லது. ஓகேவா? அனைவரும் சிந்திங்க, ஜாலியாக இருங்க, வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. இல்லாமல் ஆண்டவனுடைய துணை இருக்கும். நன்றி, வணக்கம்.